ஓம் சாந்தி 19/12/2023. இனிமையான குழந்தைகளே, சேவையின் வளர்ச்சிக்காக புதிய புதிய முறைகளை உருவாக்குங்கள். கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்யுங்கள். சேவை செய்வதற்கு ஞானத்தின் அதிகபட்ச தெளிவு தேவை. கேள்வி: புத்தியின் மூலம் பழைய உலகத்தை மறந்து கொண்டே செல்ல வேண்டும். இதற்கான சகஜமான யுக்தி என்ன? பதில்: வீட்டை அடிக்கடி நினைவு செய்யுங்கள். இப்போது மரண உலகத்திலிருந்து கணக்கு வழக்குகளை முடித்து அமர உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். தேகத்தில் இருந்தாலும் பிச்சைக்காரர்கள், இந்த தேகம் கூட தங்களுடையது கிடையாது. அப்படிப்பட்ட பயிற்சி இருந்தது என்றால் பழைய உலகம் மறந்துவிடும். இந்த பழைய உலகத்தில் இருந்து கொண்டே தங்களுடைய மனநிலையை பரிபக்குவமுடையதாக மாற்ற வேண்டும். ஒரே ரசனையில் நிலைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். பாடல்: தாய்மார்களே, ஓ தாய்மார்களே, ஓம் சாந்தி. ஜெகத்தம்பாவின் புகழ் பாரதத்தில் அதிகம் இருக்கிறது. ஜெகத்தம்பாவை பாரதவாசிகளை தவிர வேறு யாரும் தெரிந்து இருக்கவில்லை. பெயர் கேட்டு இருக்கிறார்கள். அவர்களை ஆதம் மற்றும் பீபி என்றும் சொல்கிறார்கள். பீபி மற்றும் எஜமானர் இல்லாமல் படைப்பு படைக்கப்பட முடியாது என்பதை குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இப்போது இருக்கிறது. கண்டிப்பாக ஜெகத்தம்பா வெளிப்பட வேண்டும். கண்டிப்பாக இருந்தார். ஆகையால் தான் புகழ் பாடுகிறார்கள். பாரதத்தின் புகழ் அதிகமாக இருக்கிறது. சொர்க்கம் என்றும் சொல்கிறார்கள். பாரதம்தான் பழமையானதாக இருந்தது. ஆகையால் கண்டிப்பாக சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து இருக்கிறார்கள். இதை ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்னால் புரிந்து இருப்பார்களோ அவர்கள்தான் வந்து கொண்டே இருப்பார்கள். கண்காட்சி நடக்கிறது. கல்பத்திற்கு முன்னால் கூட செய்து இருப்போம். அனைவருக்கும் புரிய வைப்பதற்கு நல்ல வார்த்தைகளும் வேண்டும். தூய்மையான ஆத்மா, தூய்மையின் மூலம் நீங்கள் ஒளி கிரீடத்தை அடைகிறீர்கள். மற்றொன்று, யார் தானம் புண்ணியம் செய்கிறார்களோ அவர்களை புண்ணிய ஆத்மாக்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களை ஆங்கிலத்தில் பிலந்த்ராபிஸ்ட், தத்துவ ஞானிகள் என்று கூறலாம். தூய்மையானவர்களை நிர்விகாரிகள் என்று சொல்லப்படுகிறது. தனித்தனி வார்த்தைகள் இருக்கின்றன. பாரதத்தில் அதிகமான தானம் புண்ணியம் நடக்கிறது. ஆனால் குறிப்பாக குருக்களுக்கு தானம் செய்கிறார்கள். அவர்களை தூய்மையான ஆத்மாக்கள் என்று சொல்லலாம். ஆனால் புண்ணிய ஆத்மா என்று சொல்ல முடியாது. அவர்கள் தானம் புண்ணியம் செய்வது இல்லை. அவர்கள் தானம் புண்ணியம் வாங்குகிறார்கள். எனவே இவை அனைத்திலிருந்தும் புத்தியின் தொடர்பை துண்டித்து பாபாவிடம் இணைக்க வேண்டும். அதற்காக இது சரியில்லை என்று பாபா புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. இவர்கள் அனைவரையும் கடை தேற்ற நான் வருகிறேன். நீங்கள் ஞானக்கடலிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஞான கங்கைகள் ஆவீர்கள். உண்மையில் கங்கை என்ற வார்த்தை சரியில்லை. ஆனால் பாடப்பட்டு வந்துள்ளது. எனவே ஒப்பீடு செய்யப்படுகிறது. பாபா வந்து பழைய உலகத்தின் பழைய பொருட்கள் அனைத்தையும் புதியதாக ஆக்குகிறார். சொர்க்கம் புதியதாகும். புதிய உலகத்தின் செய்திகளை பாபாதான் தெரிந்திருக்கிறார். உலகம் தெரிந்து இருக்கவில்லை. பகவானுடைய மகா வாக்கியம். ஆனால் கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போட்டதன் மூலம் அனைவருடைய புத்தியின் நினைவும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஆகையால் சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். கிருஷ்ணரோடு அநேகருடைய புத்தியின் நினைவு இருக்கிறது. எங்கெல்லாம் கீதைக்கு மரியாதை இருக்கிறதோ அங்கு கிருஷ்ணருக்கு மரியாதை இருக்கிறது. உண்மையில் பாபாவின் புகழினும் தொப்பி குழந்தைகள் மீது வந்துவிட்டது. இதுவும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இதை பாபா வந்து புரிய வைக்கிறார். யாராவது வருகிறார்கள் என்றால் ஒவ்வொருவருடைய தொழிலையும் கேளுங்கள். இவர்களிடம் உங்களுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்க வேண்டும் என்று பாபா
அடிக்கடி புரிய வைக்கிறார். பாபா நன்றாக கேள்வி பதிலை உருவாக்கியுள்ளார். மிகவும் நன்றாக சேவை நடக்கும். ஜெகதம்பாவின் ஆலயத்தில் நன்கு சேவை நடக்கும். அங்கு சென்று இந்த ஜெகதம்பா உலகத்தை படைக்கக்கூடியவர் என்று புரிய வையுங்கள். எப்படிப்பட்ட உலகத்தை படைக்கிறார்? கண்டிப்பாக புதிய உலகத்தை தான் படைப்பார். நல்லது. இந்த தாயினுடைய தந்தை யார்? இவருக்கு யார் பிறவி அளித்தது? மனிதர்கள் வாய்வழி வம்சத்தின் பொருளை கூட புரிந்து கொள்வது இல்லை. இவருக்கு பரமபிதா பரமாத்மா பிறவி அளித்தார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிய வைக்க வேண்டும். ஜெகதம்பா வாய்வழி வம்சத்தை சார்ந்தவர். ஆனால் எப்படி பரமபிதா பரமாத்மா நிராகாரமானவராக இருக்கிறார்? பிரம்மாவின் சரீரத்தின் மூலம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. பரமபிதா பரமாத்மா வந்து இந்த பிரம்மாவை தத்தெடுத்தார். அதுபோல குழந்தைகளையும் தத்தெடுத்தார். இந்த விஷயங்கள் அனைவருடைய புத்தியிலும் நிலையாக இருப்பது இல்லை. அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். குழந்தைகள் அதிகமாக சேவை செய்ய முடியும். ஜெகதம்பாவின் ஆலயத்தில் அறிமுகம் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் அவர்களுடைய புத்தியின் தொடர்பு பாபாவிடம் இணையட்டும். ஜெகதம்பாவும் அவரிடம் நினைவை ஈடுபடுத்துகிறார் என்றால் நாமும் அவரிடத்தில் நினைவை ஈடுபடுத்த வேண்டும். கீழே ஜெகதம்பா தவத்தில் அமர்ந்து இருக்கிறார். அவருடைய கோயில் மேலே இருக்கிறது. கீழே ராஜயோக தவம் செய்து கொண்டு இருக்கின்றார். பிறகு ராஜராஜேஸ்வரியாக சத்யுகத்தில் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றார். இப்போது கலியுகமாக இருக்கிறது. மீண்டும் தவத்தில் அமர்ந்தால்தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும் அல்லவா? இந்த ஞானம் அனைத்தும் உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். இந்த உண்மையான வழி மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவருடைய அறிமுகத்தையும் அளிக்கிறீர்கள். ஆனால் அனைவருடைய புத்தியிலும் உடனே நிற்பது இல்லை. சேவையில் ஈடுபட்டால்தான் நிற்கும். சித்திரங்களும் மிக நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது. லக்ஷ்மி நாராயணருடைய ஆலயத்திற்கு சென்று புரிய வைக்கலாம். என்னுடைய பக்தர்களுக்கு சொல்லுங்கள் என்று பாபா கூறுகிறார். பக்தர்கள் ஆலயத்தில் தான் கிடைப்பார்கள். அவர்களுக்கு அன்போடு புரிய வையுங்கள். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரம் இருக்கிறதே, இவர்களை பற்றி இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். நல்லது. இப்போது என்னவாக இருக்கிறது? கண்டிப்பாக கலியுகம் என்று சொல்வார்கள். கலியுகத்தில் துக்கமே துக்கம்தான். பிறகு இவர்களுக்கு எப்படி ராஜ்யம் கிடைத்தது? நீங்கள் தெரிந்து இருக்கிறீர்கள் எனும்போது அனைவருக்கும் சொல்ல முடியும். ஒருவருக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் சத்சங்கம் சேர்ந்து விடும். பிறகு அனைவரும் எங்களிடம் வாருங்கள் என்று அழைப்பார்கள். ஆலயத்தில் பெரிய விழா நடைபெறுகிறது. ராமருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய தொழிலை சொல்லலாம். மெதுமெதுவாக யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். பாபா, நாங்கள் இப்படியெல்லாம் புரிய வைத்தோம் என்று அநேக குழந்தைகள் எழுதவும் செய்கிறார்கள். ஒருவருக்கு புரிய வைப்பதன் மூலம் மற்றவர்களும் அழைப்பு விடுப்பார்கள். எங்களுடைய வீட்டிலும் கூட 7 நாட்கள் சொற்பொழிவு நடந்தால் நன்றாக இருக்கும். பிறகு அங்கிருந்து வேறு யாராவது புதியதாக வருவார்கள். யார் வேண்டுமானாலும் அழைப்பு விடுக்கட்டும். அவர்களுக்கு விட முடியாத அளவிற்கு புரிய வைக்க வேண்டும். சொற்பொழிவு ஆற்றுவதன் மூலம் அக்கம் பக்கம் உள்ளவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் போன்றவர்களும் ஒன்று சேருவார்கள். இப்படிதான் வளர்கிறது. சென்டருக்கு அவ்வளவு பேர் வர முடியாது. இது நல்ல யுக்தியாகும். அப்படி உழைக்க வேண்டும். உழைப்பதற்கான முறை கஷ்டப்பட்டுதான் யாருக்காவது வருகிறது. ஞானத்தின் தெளிவு அதிகமாக இருக்க வேண்டும்.
வேண்டும். நமக்கு கற்றுக் கொடுக்க எவ்வளவு தூரத்திலிருந்து வருகின்றார். சேவை செய்யவில்லை என்றால் எப்படி உயர்ந்த பதவியை அடைய முடியும்? பள்ளியில் குழந்தைகள் மிக நல்ல புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சியால் குதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதுவும் படிப்பாகும். இது அதிசயமான படிப்பு. இதில் வயதானவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவரும் படிக்கிறார்கள். ஏழைகளுக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு. துறவிகள் கூட உண்மையில் ஏழைகள் ஆவர். எவ்வளவு பெரிய பெரிய செல்வந்த மனிதர்கள் தங்களிடம் அழைக்கிறார்கள். சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டுவிட்டு பிச்சைக்காரர்களாக ஆகியுள்ளார்கள். அவர்களிடம் எதுவும் இல்லை. நீங்களும் கூட இப்போது பிச்சைக்காரர்களாக இருக்கிறீர்கள். பிறகு இளவரசர்களாக ஆகின்றீர்கள். அவர்களும் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள். இதில் தூய்மையின் விஷயமாகும். உங்களிடம் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் தேகத்தை கூட மறந்து விடுகிறீர்கள். தேகம் உட்பட அனைத்தையும் தியாகம் செய்து ஒரு பாபாவினுடையவர்களாக ஆகின்றீர்கள். எந்த அளவிற்கு ஒரு பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு நன்கு தாரணையாகும். ஒரே சீராக தாரணையாக வேண்டும். அதற்கு நல்ல உழைப்பு வேண்டும். நாம் பாபாவிடம் செல்ல வேண்டும் எனும்போது இந்த பழைய உலகத்தை பற்றி ஏன் சிந்திக்க வேண்டும்? எதுவரை பரிபக்குவ நிலை உருவாகவில்லையோ அதுவரை இந்த பழைய உலகம் பழைய சரீரத்தில் இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக ஆக வேண்டும். இந்த மரண உலகத்திலிருந்து கணக்கு வழக்கு முடிகிறது. இப்போது அமர உலகத்திற்கு செல்ல வேண்டும். அடிக்கடி வீட்டை நினைவு செய்வதன் மூலம் பழைய உலகம் மறந்து கொண்டே செல்லும். பாபா கீதையில் என்ன சொன்னார் சொல்லுங்கள்? பகவானை பாபா என்று சொல்லப்படுகிறது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று நிராகார பாபா கூறுகிறார். யோக அக்னியின் மூலம் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். கிருஷ்ணர் அப்படி சொல்ல முடியாது. இந்த பழைய உலகம் தேகத்தையும் விட்டுவிடுங்கள் என்பது பகவானின் மகா வாக்கியம். ஆத்ம உணர்வுடையவராக ஆகி நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்யுங்கள். பகவான் நிராகாரமானவராக இருக்கிறார். ஆத்மா ஷரீரத்தை எடுத்து சப்தத்தில் வருகிறது. பாபா கருவின் மூலம் பிறவி எடுப்பதில்லை. அவருடைய ஒரே பெயர் சிவன் என்பது மட்டுமே ஆகும். பிரம்மா, விஷ்ணு, சங்கரின் ஆத்மாக்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு தங்களுடைய சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது. இவர் நிராகார பரமபிதா பரமாத்மா ஆவார். அவருடைய பெயர் சிவன் ஆகும். அவர்தான் ஞானக்கடல். பிரம்மா, விஷ்ணு, சங்கரை படைப்பவர்கள் என்று சொல்ல முடியாது. படைப்பவர் ஒரே ஒரு நிராகாரமானவரை மட்டுமே சொல்லப்படுகிறது. பிறகு அவர் எப்படி சாகார படைப்பை படைப்பார்? எனவே வந்து பிரம்மாவின் மூலம் படைக்கிறார். கிருஷ்ணர் படைப்பவராக ஆக முடியாது. பிரம்மாவின் கைகளில்தான் வேத சாஸ்திரங்களை காட்டுகிறார்கள். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்று பாடப்பட்டுள்ளது. பிரம்மாவின் மூலம் அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றார். நிராகாரமானவர் சாகாரத்தின் மூலம் கூறுகிறார். இந்த விஷயங்களை நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும். பகவானுடைய மகா வாக்கியம். நான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். விநாசத்திற்கு முன்னால் கண்டிப்பாக ஸ்தாபனை செய்ய வேண்டும். முதலில் ஸ்தாபனை மிகவும் தெளிவாக எழுதி கொண்டு இருக்கிறார். பிரம்மாவின் மூலம் சூரிய வம்சத்தின் ஸ்தாபனை. எழுத்தில் கூட மிகவும் நல்ல ரகசியம் இருக்கிறது. ஆனால் யாராவது முயற்சி செய்து சேவையில் ஈடுபட வேண்டும். சேவையில் ஈடுபடுவதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். மம்மா பாபாவிற்கும் கூட சேவையில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. குழந்தைகளும் கூட சேவை செய்ய வேண்டும். மம்மாவை ஆலயத்திற்கு அழைத்து செல்லக்கூடாது. மம்மாவிற்கு அதிகமான
புகழ் இருக்கிறது. குழந்தைகள்தான் செல்ல வேண்டும். வானப்பிரஸ்தைகளிடம் சென்று அவர்களிடம் கேள்வி கேட்டு பிறகு புரிய வையுங்கள். எப்போதாவது கீதையை படித்து இருக்கிறீர்களா? கீதையின் பகவான் யார்? ஒரு நிராகாரமானவர்தான் பகவான் ஆவார். பௌதீக உடலில் இருப்பவர்களை பகவான் என்று சொல்ல முடியாது. பகவான் ஒருவரே ஆவார். இதில் சேவைக்காக அதிகமாக ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். பிறகு வெளியில் சென்று ஒத்திகை பார்க்க வேண்டும். ஜெகதம்பாவை தரிசிக்க தினமும் வருகிறார்கள். திரிவேணிக்கும் கூட அதிகமானவர்கள் செல்கிறார்கள். அங்கேயும் சென்று சேவை செய்ய வேண்டும். சொற்பொழிவு ஆற்றினீர்கள் என்றால் அநேகர் வந்து ஒன்று சேர்வார்கள். எங்களிடம் வந்து சத்சங்கம் செய்யுங்கள் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டே இருப்பார்கள். பாபா மம்மா எங்கேயும் செல்ல முடியாது, குழந்தைகள் செல்லலாம். வங்காளத்தில் காளியின் ஆலயம் இருக்கிறது, அங்கேயும் சென்று அதிகமாக சேவை செய்யலாம். காளி யார்? இதை பற்றி சொற்பொழிவாற்றுங்கள். ஆனால் தைரியம் வேண்டும். யார் புரிய வைக்க முடியும் என்று பாபா தெரிந்துள்ளார். யாரிடம் தேக அபிமானம் இருக்கிறதோ அவர்கள் என்ன சேவை செய்ய முடியும்? சேவையின் பலனை காட்டுவது இல்லை. ஒருவேளை சேவையை முழுமையாக செய்யவில்லை என்றால் பெயரை கெடுப்பார்கள். யோகிகளிடத்தில் நல்ல பலம் இருக்கிறது. புரிய வைப்பதற்கு அதிகமான கருத்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அநேக நல்ல நல்ல மகாரதிகள் கூட மறந்து விடுகிறார்கள். சேவை அதிகமாக இருக்கிறது. இதனை எல்லையற்ற சேவை என்று சொல்லப்படுகிறது. அந்த மரியாதையையும் அதிகமாக அடைகிறார்கள். முக்கியமானது தூய்மையின் விஷயமாகும். போக போக விட்டு விடுகிறார்கள். லௌகீக தந்தையிடம் ஒருபோதும் யாருக்கும் நம்பிக்கை குறைவது இல்லை. இங்கே பாபாவிடம் பிறவி எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாபாவை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் விசித்திரமானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தந்தைக்கு ஷரீரம் இல்லை. பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்து தூய்மையாக ஆனீர்கள் என்றால் என்னிடம் வந்து விடுவீர்கள். நாம் தான் 84 பிறவிகளின் நடிப்பை நடித்தோம் என்று ஆத்மா புரிந்து கொள்கிறது. ஆத்மாவில் நடிப்பு பதிவாகி இருக்கிறது. ஷரீரத்தில் நடிப்பு இருக்கிறதா? இவ்வளவு சிறிய ஆத்மாவில் எவ்வளவு நடிப்பு இருக்கிறது? புத்தியில் எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? காரியங்களின் கூடவே இந்த சேவையையும் செய்யலாம். தாய் தந்தை எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியாது. குழந்தைகள் எங்கு வேண்டுமானாலும் சென்று சேவை செய்யலாம். குழந்தைகளை தான் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது. இனிமையிலும் இனிமையான ஞான அதிர்ஷ்ட நட்சத்திரங்களுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, தேக அபிமானத்தை விட்டுவிட்டு சேவை செய்ய வேண்டும். ஞானத்தை சிந்தனை செய்து எல்லையற்ற சேவையின் நிரூபணம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மரண உலகத்திலிருந்து பழைய கணக்கு வழக்குகள் அனைத்தையும் முடிக்க வேண்டும். பழைய தேகம் மற்றும் பழைய உலகத்தை புத்தியின் மூலம் மறந்துவிட வேண்டும். வரதானம்: ஒருவரின் நினைவு மூலமாக ஒரே ரசனையின் நிலையை அமைத்து கொண்டு விடக்கூடிய உயர்ந்த பதவியின் அதிகாரி ஆவீர்களாக. ஒரே ரசனையின் நிலையை அமைக்க வேண்டுமென்றால் ஒருவரின் நினைவில் நிலைத்து இருங்கள். ஒருவருக்கு பதிலாக வேறு யாராவது நினைவிற்கு வந்தார்கள் என்றால் ஒரு சுவைக்கு பதிலாக பல சுவையின் நிலை ஏற்பட்டுவிடும். எந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு
சுவை கவர்ந்தது என்றால் பிறகு அதே நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய கடைசி நேரம் வந்துவிட்டால் உயர்ந்த பதவி கிடைக்க முடியாது. எனவே ஒவ்வொரு நொடியும் கவனம் கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஒருவர் என்ற பாடம் பக்குவமாக இருக்கட்டும். ஒரு தந்தை, ஒரே ஒரு சங்கமத்தின் நேரம், மேலும் ஒரே ரசனையின் நிலையில் இருக்க வேண்டும். அப்பொழுது உயர்ந்த பதவியின் அதிகாரம் கிடைத்துவிடும். ஸ்லோகன்: தூய எண்ணங்களின் உணவை ஏற்றுக்கொள்பவர்களே உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.